இப்போ 9 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட், பத்தி எரியக்கூடிய டெல் அவீவ் அங்கேருந்து பல செய்திகளை இன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் துபாய் எம்பசி தாக்கப்பட்டிருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னாங்க, துபாய் நீ வி ஆர் நெய்பர்ஸ், நம்மெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கப்ப இந்த நிகழ்வு நடந்திருக்கு. அது இல்லாமல் அமெரிக்காவினுடைய தாட் இது அளிக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, இந்த அநியாயக்கார இஸ்ரேல் இருக்கிறானா இல்லையா, நாங்கள் தான்ப்பா உலகத்திலே ஒழுக்கமான இராணுவம் வச்சுருக்கோம் அப்படின்னு பீத்திக்கிட்டு இருக்க இவங்க பல இடங்களில் போய் மக்களை கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி கொண்டு குடிச்சுக்கிட்டு இருக்க இவங்களுக்கு ஈரான் ஒரு மரண அடியை கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு அந்த அடி என்னன்னு பார்த்தோம்னா, ஈரான் டெல் அவீவினுடைய மத்திய பகுதிகளில் இன்னைக்கு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த செய்தியை ஃபாக்ஸ் நிறுவனம், நியூஸ் நிறுவனம் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த காட்சிகளை அவங்க காட்டுறாங்க. டெல் அவீவினுடைய பகுதிகளில் அடிக்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய வீடு, அங்கே இருக்கக்கூடிய ஏசி, இதெல்லாம் பாதிப்புக்குள்ளாக இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. இந்த பாதிப்பெல்லாம் பார்க்குறப்போ ஒவ்வொரு விஷயமும் நம்ம கஸ்ஸாவாசிகளுடைய அவங்களுடைய அவல நிலையை, அங்கே ஏற்படுத்திய பாதிப்பை தான் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துதுங்க. அதோடு மட்டும் நிற்காம அவங்க தாக்கியிருக்கக்கூடிய இன்னொரு பகுதியை இன்னைக்கு வீடியோ வருது. அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும், அப்படியே ஒரு சுடுகாடு மாதிரி காட்சி அளிக்குது. எங்கே பார்த்தாலும் ஒரே குப்பையும் கூலமாக கிடக்குது. அங்கே எல்லா விதமான பொருட்களையும் அப்படி கீழே கலைஞ்சு கிடக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குண்டை என்ன பண்ணுறான்னா, தண்ணியை தூக்கிட்டு ஓட முடியாமல் ஓடுறான். ஓடியே போய் பார்த்தீங்கன்னா காரெல்லாம் பற்றி எரியுது. அந்த பற்றி எரியக்கூடிய காரெல்லாம் வந்து அவன் அணைக்கிறான். இப்படிப்பட்ட நிகழ்வை ஈரான் இன்னைக்கு செம்மையாக நிகழ்த்தி காட்டியிருக்கிறாங்க. இது ஈரான் கொடுக்குற அப்டேட்டே அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனை வந்து ஒரு நல்ல ஆளுன்னு காட்டுறது யாருன்னா இஸ்ரேல இந்த அமெரிக்காக்காரன் தான். அமெரிக்காக்காரனுடைய அடி, அவனுக்கு விழுந்த அடி அப்படின்னா குர்திஸ்தான் சொல்லிட்டு ஈராக்கினுடைய பகுதிகளில் அங்கே இவங்க இராணுவத்தை, எந்த நாட்டை போய் ஆட்டையை போட்டாலும் என்ன பண்ணுறது, அங்கே தன்னுடைய இராணுவ தளவாடங்களை அமைச்சு அந்த நாட்டை கொள்ளையடிக்கிறது, அங்கே எப்படியாவது இருந்துக்கிட்டு பக்கத்து நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது. இதுதான் அவங்க வேலை. அங்கே இருந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா இராணுவ தளவாடங்கள், அவங்களுடைய சோல்ஜர்ஸ்லாம் வச்சு பாதுகாப்பு பணியெல்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்தை இன்னைக்கு ஈரான் அடிச்சிருக்கிறாங்க. இந்த செய்தியை இன்னைக்கு நம்ம கிடைச்சிருக்கு. அதை பார்க்குறப்ப கொழுந்து விட்டு எரியுது, அப்படி அங்கே தீயலாம். அதை மக்கள் இன்னைக்கு ஃபோட்டோ எடுத்து அங்கே இந்த செய்தியை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துருக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், துபாயினுடைய எம்பசியில் இன்னைக்கு அடிக்கப்பட்டிருக்கு. துபாய் 2 நாள்களுக்கு முன்னாடி தான் என்ன சொன்னாங்கன்னா, வி ஆர் நெய்பர்ஸ், நம்மெல்லாம் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று அடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பேசுனாங்க. இந்த துபாய் தாங்க இவனை மாதிரி அரபுலக நாடு தான் ஒரு கேவலமான முனாஃபிக்கத்தனமான ஒரு செயலை செஞ்சுருக்கிறாங்க. என்னென்னா, முன்னாடி ஒரு நிலை, பின்னாடி ஒரு நிலை. எப்படியாவது அடி ஈரானா, எப்படியாவது அடி, இவன் பொதுமக்களை கொல்லுவான், குழந்தைகளை கொல்லுவான், தெரிஞ்சிருந்தே இப்படி செஞ்சுருக்கிறாங்க. இந்த துபாய்க்கு இன்னைக்கு ஒரு மரண அடி, அவங்களுடைய எம்பசியை அடிச்சிருக்காங்க. எம்பசியை அடித்தது மட்டும் இல்லாமல் துபாயில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு இராணுவ தளவாடம் எதுன்னு சொன்னால் ஷேக் ஈசா விமானப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய விமானத்தளங்களை கட்டளை மையங்கள், கட்டளை மையம்னா கமாண்டிங் பண்ணுறது, இங்கே போ, இங்கே இதை பண்ணு, இங்கே தாக்குதல் பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய விமானத்தளங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை அடிச்சிருக்காங்க. 10 முக்கிய கட்டளைகளை வந்து அவங்கள 10 கமாண்ட் பண்ணுற இருக்கக்கூடிய இடத்துல அவங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. இதை பார்க்குறப்ப இதனுடைய வேவ், அதாவது ட்ரூ ப்ராமிஸ் 4, இது வந்து 13 14 15 அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அப்டேட் அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு செய்தி அங்கிருந்து வந்துகிட்டே இருக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா குவைத்தினுடைய எம்பசிலையும் இன்னைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அமெரிக்காவுடைய எம்பசி, நீங்கள் அதை ரொம்ப நீங்கள் கவனிக்கணும். இவங்க நடத்துகிற இந்த தாக்குதலை பற்றியெல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு விதமான செய்தியை இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள் கொண்டு போகிறாங்க. பார்த்தீங்களா, அரபுலக நாடுகள் மீது அட்டாக்கு, அரபுலக நாடு மீது தாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் முழுக்க முழுக்க பொய்யான செய்திங்க இது. வால் ஸ்ட்ரீட் சேனல், யாரெல்லாம் நியூஸ் சேனல் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் வால் ஸ்ட்ரீட் சேனல் என்பது எவ்வளோ ஒரு தரமான நியூஸ் வழங்கக்கூடிய செய்தி நிறுவனங்கள் தெரியும். வால் ஸ்ட்ரீட் சேனல் எழுதியிருக்க செய்தி என்னன்னு சொன்னால், இந்த தாக்குதலில் ஈரான் பொறுப்புடன் செயல்படுது, யார் தன்னை தாக்குனாங்களோ அதுக்காக தற்காப்பு செல்ஃப் டிஃபென்ஸ் மட்டும் தான் மேற்கொள்றாங்க. இவங்க கரெக்டா அமெரிக்காவுடைய இராணுவ தளவாடங்களையும் அதே மாதிரி இஸ்ரேலுடைய இராணுவ தளவாடங்களை மட்டும் அடிக்கிறாங்களே தவிர அங்க இருக்கக்கூடிய அரபுலக நாட்டினுடைய மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுறது மாதிரி அவங்களுடைய நோக்கம் இல்லை அப்படிங்கிறத அவங்க இந்த இடத்துல தெளிவுபடுத்தியிருக்காங்க. அப்போ குவைத்துடைய தூதரகம் இந்த இடத்துல அடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அறிஞ்சு கொள்ள முடியுது. அதோடு சேர்த்து அமெரிக்காக்காரன், நான் தான்ப்பா உலகத்துடைய வல்லரசு,
இப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா F-35 விமானத்தை நான் கொண்டு போகிறேன், ஸ்டெல்த் விமானத்தை நான் கொண்டு போகிறேன் அப்படியெல்லாம் பேசினான்ல. அவனுடைய தாட்னா என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், இது ஒரு மிகப்பெரிய டெர்மினல் ஹை ஆக்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் அப்படிங்கிறாங்க. இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 13 பில்லியன் USD இருக்கு. இந்த 13 பில்லியன் USD உள்ள இந்த தாட்டை யாரும் ஹை டிஃபென்ஸ் ஹை குவாலிட்டி இதெல்லாம் யாராலும் தாக்கவே முடியாது அப்படின்னு பீத்துக்கிட்டாங்க. அதை இன்னைக்கு ஈரான் அடிச்சு தும்சம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியான ஒரு நிகழ்வை நடத்தியிருக்கிறாங்க. இதுக்கிடையில் IRGCயினுடைய ஸ்போக் பேர்சனாக இருக்கக்கூடிய அலி முகமது நைனி அவங்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் US ஆப்ரஹாம் லிங்கன் பெரிய ஒரு போர்க்கப்பலை வச்சிருக்கிறாங்க. 1,00,000 எடை கொண்ட அது அதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1988 $9 பில்லியன் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நம்ம. அந்த கப்பலை இன்னைக்கு அடித்த உடனே அதை எடுத்துக்கிட்டு இந்தியாவினுடைய பெருங்கடல் பகுதியில் ஓடிட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் IRGCயினுடைய ஸ்போக் பர்சன் சொல்லியிருக்காங்க. இப்படி பலதரப்பட்ட நிகழ்வுகளை நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க ஈரான். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இவங்க ஈரான் சந்திச்சிருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஏன்னா ஈரான்ல இன்னைக்கு பிரச்சனையே இல்லை, அங்க அடிக்கவே இல்லை, அவங்க சூப்பரா இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தலை அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க செய்தி சொன்னா அது முழுக்க தவறானது அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஈரான்ல இருந்து இருக்கக்கூடிய ரெட் கிராஸ் அமைப்பு இன்னைக்கு அவங்க சொல்லியிருக்காங்க 787 பேர் எங்களுடைய நாட்டில் இறந்து போயிருக்கிறாங்க, அதுல 176 பேர் குழந்தைகளா இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு இப்போ நமக்கு பேசிக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி IRGCயினுடைய அவங்களுடைய அஃபீஷியலுடைய கவர்மெண்ட்டுடைய ஸ்ட்ரக்சரில் பில்டிங்கில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, ரிஜிம் சேஞ்சு, நாங்கள் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆயத்துல்லா அல் கமனி போனாலும் பரவாயில்ல, நாங்கள் அடுத்த தலைவரை உருவாக்குவோம்னு சொல்லி அடுத்த தலைவரை தேர்வு செய்வதற்காக அவங்களுடைய அலுவலகத்தில் கூட இருந்தாங்க. இது வந்து கூட இருந்தாங்களா இல்லை கூட இருந்துங்கிற மாதிரி அவனுக்கு ஏதாவது அவனை போட்டு மேப்படி வேலை பார்த்துருக்காங்களா வேவு பார்த்துருக்காங்களான்னு தெரியல. அந்த பில்டிங் மேலே கொண்டு போய் வேகமாக குண்டை போட்டாங்க. ஏன்னா போட்டுட்டு நீ கூட முடியாது, அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி குண்டை போட்டாங்க. ஆனால் பிடுங்கினது எல்லாமே தேவையில்லாத அணி, அங்கே யாருமே இல்லை. இது ஒரு டாக்டிஸையே கையாண்டிருக்காங்க இந்த இடத்துல. நீங்கள் இதை பார்க்குறப்ப ட்ரம்ப் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இப்போ பெஹ்லாவின்னு ஒரு லூஸ் இருக்கான், அவன் வந்து அமெரிக்காவில் இருக்கான், இஸ்ரேலை கண்மூடித்தனமாக ஆதரிக்கிறவன், ஷாவினுடைய மகன், அவனை எப்படியாவது ஈரானுக்குள்ள ஆட்சியாளராக கொண்டு வந்து நியமிக்கணுங்கிறது அமெரிக்காவுடைய நோக்கம். ஆனால் அது நிறைவேறாது, வாய்ப்பே இல்லை. பெஹ்லாவி ரொம்ப நல்லவர் தான், ஆனால் அவர் அங்கே கொண்டு வர முடியாது அப்படின்னு இன்னைக்கு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே வேற ஒரு நீ நினைக்கிற ஆட்சியாளரை அங்கே கொண்டு வர முடியாத நிலை ஏற்பட்டுருச்சுன்னு அர்த்தம். அப்போ வேற ஒருத்தர் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறது அங்கே வாய்ப்பு இல்லை அப்படிங்க தெரிய முடியுது. அது மட்டும் இல்லாமல் என்ன சொன்னாங்கன்னா, ரிஜிம் சேஞ்ச், மக்களே போராடுங்கன்னாங்கல்ல. உண்மையிலே மக்கள் போராடுறாங்க. எப்படி போராடுறாங்கன்னா, கஸ்ஸாவில் மேற்கு கரையில் ஒரு பரவலாக நீங்களாம் இந்த செய்தி, கஸ்ஸாவுடைய செய்தி யாரெல்லாம் பரவலாக பார்த்தீங்களோ அவங்களுக்குலாம் தெரியும். யூசுஃப்னு ஒருத்தவர், அவர் என்ன பண்ணுவார்னா, மேற்கு கரையில் அதிகமாக பில்டிங்கெல்லாம் இடிப்பாங்கல்ல, பெரிய அந்த ஜேசிபிலாம் வச்சு இடிப்பாங்க. அவர் என்ன பண்ணுவார்னா, பலஸ்தீன கொடி ஏந்துக்கிட்டு தைரியமாக சிங்கிலாக போய் நிற்பார். அதே மாதிரி இவங்க போராடுங்கன்னு சொல்கிறப்ப ஒருத்தர் என்ன பண்ணுறான்னு சொன்னால், ஈரானில் இருக்கவர் ஒரே ஒரு கொடியை வச்சுக்கிட்டு அவர் வந்து நின்று பாரு நாங்கள் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறாரு. இதுக்கிடையில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் அங்கே நடந்திருக்கு. உடனே இதில் உலக நாடுகள் என்ன கருத்து சொல்கிறாங்க நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. சீனா களம் கொண்டு விட்டது, களத்தில் இறங்கி விட்டது சீனா அப்படின்னாங்க. ஒன்றும் இதெல்லாம் இல்லை, எவனும் வரமாட்டான். முஸ்லீம் நாடுகளே முனாஃபிக் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, சீனாலாம் எவனும் வரல. அது என்ன தெரியுங்களா? ஹர்முஸ் ஜலசந்தி. இந்த ஹர்முஸ் ஜலசந்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அங்கே வரக்கூடிய அந்த பீப்பாயினுடைய வேல்யூ மட்டும், ஒன் டேனுடைய வேல்யூ மட்டும் $500 மில்லியன் இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த பீப்பாய்களுடைய அந்த கச்சா எண்ணெய் எங்கே வருதுன்னா, பெரும்பாலும் தென்கொரியாவுக்கு வருது, ஜப்பானுக்கு வருது, இந்தியாவுக்கு வருது, சீனாவுக்கு வருது மெயினா. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஈரான் ஜலசந்தியை மூடிடுவோம். ஜலசந்தியை மூடினா யாருக்கு பாதிப்பு? ஈரானுக்கு பாதிப்பு. இப்போ வர்றாரு வாங், வெளியுறவுத்துறை அமைச்சர், நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம். டேய், 28ஆம் தேதி காலையில் 8 மணிக்கு குண்டு போட்டப்ப அந்த ஸ்கூலில்
அந்த பெண்கள் ஸ்கூலில் குண்டு போட்டப்ப ஆன் தி ஸ்பாட்ல 8 மணிக்கு கிடைச்ச செய்தி என்ன தெரியுங்களா? அப்பயே 60 குழந்தைகள் இறந்து போனாங்க. ஒரு கண்டனத்தை பதிவு செய்யல. இப்போ வந்து கண்டனங்கள் பதிவு செய்யறாங்க. இது முழுக்க முழுக்க நடிப்பு வேலை என்பதையும் ஈரான் புரிஞ்சிருக்கு. இவ்வளோ நடிப்பு வேலைக்கு மத்தியிலையும் ஒருத்தர் சிங்களா நின்று போராடிட்டு இருக்காங்க. பிரிட்டன் என்ன சொல்றான்? செப்ரேஸ் நதியில வந்து எங்களை வந்து அடிச்சிட்ட, அதனால சும்மா விட மாட்டோம்னு சொல்லி அவங்க போர்க்கப்பல் அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் போருக்கு அமைச்சு எங்களை டிஃபென்ஸ் பண்ணி பாதுகாத்துக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது கூட இவங்க உறுதியண்டு அடுத்த தாக்குதலுக்கு தயாராகிட்டு இருக்காங்க ஈரான் அப்படிங்கிற செய்தியும் நம்ம இதுல பார்க்க முடியுது. அப்ப எந்த நாடும் பாதுகாக்க வர முடியாத சூழ்நிலை கூட தனிச்சு நின்று ஈரான் போராடிக்கிட்டு இருக்காங்கிறத இந்த இடத்துல நம்ம மறுக்கவே முடியாதுங்க. இன்னைக்கு ஈரானுக்கு நிகரா நீ அடிச்சா நாங்க அடிக்க மாட்டோமா, நாங்களும் அடிப்போம்ல அப்படிங்கிற மாதிரி ஹிஸ்புல்லா களத்தில் இருக்கிறாங்க. கோலன் ஹைட்ஸ் நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. கோலன் ஹைட்ஸ்ல பயங்கரமான தாக்குதல் ஏற்கனவே இவங்க 2024 நவம்பர்லேயே போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்துருச்சு. எப்படி கசாவில் அக்டோபர் 10 போர் நிறுத்தம் வந்ததுக்கு அப்புறமும் கூட எப்படி 600 பேரை கொண்டாங்களோ, 1700 தாக்குதல் நடத்தினாங்களோ, அது மாதிரி லெபனான்ல 2024 நவம்பர்ல போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்துருச்சு. வந்தா கூட 15 மாசமா தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஹிஸ்புல்லா அதுக்கடையில பார்த்துக்கிட்டே இருக்காங்க, பொறுத்துக்கிட்டே இருக்கோம்னு சொல்றாரு. மெஹமூது குமைதி என்ன சொல்றாருன்னா, நாங்க பொறுத்து பொறுமையா இருந்துகிட்டே இருந்தோம், ஆனா இப்ப ஆயத்துல்லா அல் கமேனியும் கொல்லப்பட்டுட்டாரு, இதுக்கப்புறம் பொறுமைக்கான வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க இறங்கி அடிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னு சொன்னா இவங்களுடைய பல்வேறு பகுதியில மோரன் அப்படின்னு சொல்லி ஒரு வான் பாதுகாப்பு பகுதி, அது வான் பாதுகாக்கக்கூடிய ஒரு தளம் ஒண்ணு, அது மட்டும் இல்லாத ஒரு கட்டளை மையம், அதுல இருந்தா எல்லாத்துக்கும் இங்க போங்கப்பா அங்க போங்கப்பா இது இந்த வேலையை செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்ற ஒரு கட்டளை மையம், அந்த கட்டளை மையத்தை நாங்க அடிச்சோம். அது மட்டும் இல்லாம ராணுவத்துடைய 210வது மேஸ் தலைமையகத்தையும் நாங்க தாக்கியிருக்கோம், நபாக் தளத்தையும் நாங்க தாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹிஸ்புல்லா ஒரு அறிக்கையை சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில இப்படி செஞ்சு அவங்க என்ன பண்ணுவாங்க? பொதுவா அந்த தாக்குதல் நடத்தின ஆள்கள் மீது தாக்குதல் நடத்துவது யதார்த்தமா உள்ள நிலை. அதை தாண்டி மக்கள் மேல கொண்டு போய் குண்டை போடுறது. அங்கே ஏற்கனவே இவங்க பேஜர் அட்டாக்ல சின்ன சின்ன குழந்தைகளுடைய மூஞ்சிகளாம் காயம் பண்ணி கண்ணெல்லாம் எடுத்து அந்த அளவுக்கு கோரப்படுத்தி அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. அதே குழந்தைங்க தான் பெற்றோரோட கார்ல போயிட்டு இருக்கப்ப சேம் குழந்தைகள், கண்ணு தெரியாத குழந்தைகள் ஏற்கனவே பேஜர் போட்டு நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு உறுத்தல் கூட இல்லாம குண்டை போய் போட்டு சாகடிச்சாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஹிஸ்புல்லா நீ 15 மாசமா எங்களை நீ என்ன சுத்திகரிப்பு செஞ்சுக்கிட்டு இருந்த, பெரிய அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருந்த, அவனை விடமாட்டேன்னு அடிச்ச உடனே இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய 59 கிராமங்களை காலி பண்ணணும், நாங்க வந்து கீழே இறங்கி போராட போறோம், கீழே வந்து அடிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இறங்கி இருக்கிறாங்க. இதுக்கிட லெபனானுடைய பிரதமர் அவுன் என்ன சொல்றாருன்னா, ஹிஸ்புல்லா வந்து கண்டிப்பா தாக்குதல் நடத்தக்கூடாது, நாங்க ஹிஸ்புல்லாவுக்கு தடை விதிக்க போறோம், இங்க அவங்க மேற்கொண்ட இந்த ஆயுத துருப்புகள்லாம் தொடர்ந்து அவங்க வச்சுக்கிட்டு இருக்க கூடாது, எங்க கையில ஒப்படைச்சிடணும் அப்படிங்கறத அவுன் சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் ஹிஸ்புல்லா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தொடர்ந்து பாதிக்கப்பட்டு கொண்டு வர்றோம், அதனால தாக்குதல் நிறுத்த மாட்டோம் அப்படிங்கிற செய்தியை ஈரான் மட்டும் அடிச்சா பார்த்தாது, நாங்களும் அடிப்போம்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க ஹிஸ்புல்லாவும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது அடுத்தவன் மேல பழிய போட்டு இல்லாத பிரச்சனையை உண்டாக்கி எப்படியாவது ஒரு ஃப்ராடு தனம் பண்றதுல இவங்களுக்கு நிகர் இவங்க தாங்க, வேற யாரும் இல்லை. பார்த்தீங்கன்னா ஓமன் தான் இப்போ சமீபத்தில் நடந்த பேச்சுவார்த்தையில் மிகப்பெரிய அளவுக்கு பங்கு வச்சவங்க ஓமன் தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த ஓமனில் டுக்கும் அப்படிங்கிற ஒரு துறைமுகம் இருக்கு. இந்த துறைமுகத்தில் வந்த 2 கப்பல்களை ஈரான் அடிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு செய்தியை யார் பரப்புறாங்கன்னு சொன்னால் அமெரிக்கா பரப்புறாங்க. கடைசியில் ஈரான் சொல்கிறாங்க, நாங்கள் அடிக்கவே இல்லை, அதை நாங்கள் செய்யவே இல்லை அப்படின்னு. விசாரித்து பார்த்தா இந்த மாதிரி ஃப்ராடு வேலையை இவங்க தான் செஞ்சுருக்காங்க. எப்படி கசாவில் யூனிசெஃப் சொல்லி சாப்பாடு உள்ள கொடுங்க அப்படின்னு சொன்னப்ப யாசிர் அபுசபாப்னு சொல்லி ஒரு கஞ்சா வியாபாரியை வச்சு, அங்கே இருக்கக்கூடிய கஞ்சா வியாபாரியை வச்சு அந்த பொருட்கள்லாம் திருடி வித்தான் அப்படிங்கிறத பின்னாடி ஐநாவே கண்டுபிடிச்சு சொன்னாங்க. இது ஹமாஸ் செய்யலை, இந்த வேலையை மக்கள் செய்யலை, இஸ்ரேல் தான் என்ன பண்ணான்னா யாசிர் அபுசபாப் மூலியமா இந்த மாதிரி ஃப்ராடு வேலையை செஞ்சான் அப்படிங்கிறத யூனிசெஃப் கண்டுபிடிச்சு, ஐநாவுடைய யூனிசெஃப் கண்டுபிடிச்சு சொன்னாங்க. அதே மாதிரி வேலையை இன்னைக்கு ஓமன்ல செஞ்சிருக்கிறாங்க இவங்க. இதுக்கிடையில அங்க இருக்கக்கூடிய ஃபாரின் மினிஸ்டருடைய ஸ்போக் பர்சன் இஸ்மாயில் என்ன சொல்றாருன்னா, நாங்க தெளிவா இருக்கிறோம், எங்களுடைய டார்கெட்லாம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடைய தளவாடங்கள் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனும் இந்த சமயத்தில் எப்படி செயல்படணும், எப்படி உறுதியாக இருக்கணும், அநியாயத்தை எப்படி எதிர்க்கணும் அப்படிங்கிறத சில சம்பவங்களில் ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு புரிய வைக்கிற மாதிரி பல சம்பவங்கள் நடக்கும். அப்படிப்பட்ட சம்பவங்களில் ஒன்று தான் ஸ்பெயின் நடந்திருக்கக்கூடிய சம்பவம். ஸ்பெயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அமெரிக்காரப்ப இங்கே மிரட்டியிருக்காங்க, இங்கே பாரு நான் இங்கே தளவாடத்தை வைக்க போகிறேன், ஏன்னா அரபு உலகத்தில் போய் தளவாடத்தை வச்சோன்னே
பயங்கரமான அடி விழுந்துருச்சு. ஸ்பெயின்லாம் கொஞ்சம் தூரம்ல, அதனால் நான் ஸ்பெயினில் உன்ட்ட வந்து தளவாடத்தை வச்சுக்கிறேன், நான் இங்கேருந்து ஆயுதங்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா, ஸ்பெயின் இல்லை நான் செய்ய மாட்டேன், நீ செய்கிறது தவறு, நான் இதுக்கு ஒத்துழைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா, ஸ்பெயின் மேலே இன்னைக்கு ஒரு பொருளாதார தடையை போடுறாங்க. உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் வியாபாரம் பண்ண மாட்டோம், ஏற்கனவே டேக்ஸ்னு வச்சு மிரட்டுவாங்கல்ல, அது மாதிரி டேக்ஸை போடுவேன் ட்ரம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் போது கூட ஸ்பெயின் உறுதியாக நிற்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு நபிமொழி இருக்குது. என்னன்னா, அநியாயக்கார ஆட்சியாளரிடம் உண்மை எடுத்து சொல்லுவது சிறந்த ஜிகாதுன்னு சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இன்னா மின் அதமல் ஜிகாத், ஜிகாதிலே சிறந்ததே அநியாயக்கார அரசனிடம் ஹக்கை எடுத்து சொல்வது என்று. அதை மெய்ப்படுத்துகிற மாதிரி ஸ்பெயினுடைய நடவடிக்கை அமைஞ்சிருக்குங்கிறத இந்த இடத்துல நம்ம மறுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை ஸ்பெயின் செஞ்சுருக்கிறாங்க. இது மாதிரி நம்ம நியாயத்தின் பக்கம் உண்மையின் பக்கம் நின்று எதிர்க்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இடத்துல புரிஞ்சுக்கணும். இது மாதிரியான செய்திகளை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க, அதிகமான நபருக்கு ஷேர் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா, இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா? இனி கவலை வேண்டாம். பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, அனைத்திற்கும் ஒரே தீர்வு. எவ்வித கலப்படமும் இன்றி 100% ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.